Praise the Lord. என் பெயர் லாரன்ஸ் சாமுவேல். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் விதைகளின் உவமை சொல்கிறேன். சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் இயேசுவினிடம் வந்து கூடினபோது அவர் உவமைகள் வாயிலாக பேசினார். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. அதை ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்தது, அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்த பின் ஒன்று 30ஆகவும் ஒன்று 60ஆகவும் ஒன்று 100ஆகவும் பலன் கொடுத்தது. மக்கள்லாம் சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏசப்பா சொன்னாங்க, இந்த உவமை உங்களுக்கு புரியலனா மீதி இருக்கிற உவமையெல்லாம் எப்படி புரியணும்னு ஏசப்பா விதைகளின் உவமைக்கு விளக்கம் சொன்னாங்க. வழியோரம் விதைக்கப்பட்ட விதைதான் இறைவார்த்தை. வழியோரம் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டுக்கொள்வார்கள். சாத்தான் மிதிப்பட்ட இறைவார்த்தையை எடுத்துக்கொள்வான். கற்பாறையின் மேல் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். இவர்கள் பேரற்றவர்கள், சிலது காலம் நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையை கேட்டு துன்பம் வரும்போது தடுமாற்றம் அடைவார்கள். முச்சடியில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டவுடனே உலக கவலைகள், செல்வங்கள், தீய ஆசைகள் உட்கொண்டு அவ்வார்த்தையை நெருக்கின்றதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். அவர்களில் சிலர் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பயனளிப்பார்கள். ஏசப்பா இப்படித்தான் விதைகளின் உவமைக்கு விளக்கம் சொன்னாங்க. மத்தேயு 13, மார்க் 4, லூக்கா 8. தேங்க்யூ.